வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருவினைகளில் பொருள் வேறுபாடு பார்க்க போகிறோம். சிலபஸில் அடுத்த டாபிக் இதுதான். ஃபஸ்ட்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு அப்புறம் இந்த டாபிக் சம்மந்தமாக உள்ள டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணித்து பணிந்து இந்த வேர்ட்ஸை பார்த்துங்க, நிறைய பிரச்சனை கேட்டிருக்காங்க. இந்த பணித்து பணிந்து அப்படிங்கிறது இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. என்னது? தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். இந்த பணித்து அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டளை. இந்த பணிந்து அப்படிங்கிறது வந்து அடங்கி போறது. சரிங்களா? அப்போ கட்டளை வந்து தலைவர் தான் கொடுக்க முடியும். அதனால தலைவர் பணித்தார், தொண்டர்கள் வந்து பணிந்தனர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பணித்து பணிந்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரிங்களா? அதே கொஸ்டின் திருப்பி வந்திருக்கு பாருங்க. இப்போ இங்க பணித்து அப்படிங்கிறது கட்டளை, பணிந்து அப்படிங்கிறது அடங்கி போறது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பணித்து பணிந்துனா, பணிந்துனா அடங்கி போறது, பணித்துனா கட்டளை. இது குவிந்து குவித்து. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவித்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவிந்தனர். பார்க்கும்போது தெரியுது தப்புன்னு. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தனர், ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். எதுவும் தப்பு. குவிந்தனர்னு வரக்கூடாது. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தது, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இதுவும் தப்பு. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. இப்போ பாராட்டுக்கள் அப்படிங்கிறது வந்து பன்மை, அங்க குவிந்தன அப்படிங்கிறது தான் வரணும். ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அப்போ ஆதரவாளர்கள் அப்படின்னா அவங்க ஒரு உயிருள்ள பொருட்கள், அப்போ குவித்தனர், அதில் படர்பால வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ரொம்ப குழப்பிடும் நமக்கு. அடுத்து இரு வினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி டேஷ் தொழிலாளி டேஷ். அப்போ முதலாளினா பணித்தார், தொழிலாளி பணிந்தார். இந்த பணித்தார் பணித்தாருங்க நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த பணித்தாருங்கிறது கட்டளை, பணிந்தாருங்கிறது அடங்கி போதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இரு வினைகள் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. இந்த பணிந்துனா பணிவுடன் நடத்தல், இந்த பணித்துனா கட்டளை இடுதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பணிந்துனா அடங்கி போறது, பணிவுடன் நடத்தல். இந்த பணித்துனா கட்டளை இடுதல். திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க இந்த கொஸ்டின், ரொம்ப முக்கியம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. பணிந்து பணித்து. கயல்வழி பணித்ததால் பணிந்து படித்தால். தப்பு இந்த சென்டென்ஸ். ஆசிரியர் பணிந்து கூறினார், கயல்வழி பணித்து படித்தால். பணிந்து அப்படிங்கிறது அடங்கி போறது. ஆசிரியர் கட்டளை தான் போடுவாங்க எப்போதுமே. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. கயல்வழி பணித்து படித்ததால் ஆசிரியர் பணிந்தார். பணிந்து படித்தார்ங்கிறது மாத்தி இருக்கு, அப்ப எதுவும் தப்பு. ஆசிரியர் பணித்ததால் கயல்வழி பணிந்து படித்தால். அப்போ ஆசிரியர் தான் பணிப்பாரு, அவர் தான் கட்டளையிடுவாரு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரியான தொடர்களை தேர்க. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். அப்ப தலைவர் பணித்தார், தொண்டர் பணிந்தான். கரெக்ட். தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான். அப்போ இது தப்பு. தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். அப்போ தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். இது கரெக்ட். தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணித்தான். இது தப்பு. 1 மற்றும் 3 தான் சரி. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஈந்தால் ஈன்றால். ஈந்தால்னா கொடுத்தால், ஈன்றால்னா பெத்தெடுத்தால். ஈந்தால் ஈன்றால். ஈந்தால்னா கொடுத்தால், ஈன்றால்னா பெற்றெடுத்தால். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்போதுமே ரிப்பீட் ஆகும், கவனமா படிச்சுக்கங்க. ஈந்தால்னா கொடுத்தால், ஈன்றால்னா பெத்தெடுத்தால். ஈன்ற பொழுதில் தன் மகனை பெரிதுவக்கும் சான்றோன் என கேட்ட தாயன் படிச்சிருப்போம்ல. அப்ப ஈன்றால்னா பெற்றெடுத்தால் அப்படிங்கிறது பொருள். பொருந்திய இணைகளை தேர்க. பொருந்து பொறுத்து. மின்விசையை பொருந்து. அப்ப தப்பு. நல்லோரோடு பொருந்து, இது கரெக்ட். பொருளோடு பொறுத்து, கரெக்ட். தீயவரை பொறுத்து, இது தப்பு. அப்போ 2ம் 3ம் தான் கரெக்ட்.
சேர்ந்து சேர்த்து பொருள் வேறுபாடு இருந்து தவறான வாக்கியத்தை சுட்டுக. ஊருக்கு போய் சேர்ந்தான், அவன் பணம் சேர்த்தான், சங்கவை கல்லூரியில் சேர்ந்தால், ராமுவை பள்ளியில் சேர்ந்தனர். அப்ப தவறான வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க. ஊருக்கு போய் சேர்ந்தான் அப்படிங்கிறது கரெக்ட், அவன் பணம் சேர்த்தான்ங்கிறது கரெக்ட், சங்கவை கல்லூரியில் சேர்ந்தாள்ங்கிறது கரெக்ட், ராமுவை பள்ளியில் சேர்ந்தனர். அப்போ இதுதான் தப்பு. கொஸ்டின் நல்லா படிச்சுக்கணும். அவசரத்துல ஒழுங்கா படிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்துட்டு இதுதான் கரெக்டாக அடிச்சுட்டு வந்துருவோம். இல்லை 1க்கு 2 தடவை கொஸ்டின் நல்லபடியா படிச்சுக்கணும். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். ஓ, நிறைத்த நிறைந்த, நிறைத்த நிறைந்த, நிறைந்த நிறைத்த, நிறைத்த நிறைத்த. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இது நிறைந்தங்கிறது கரெக்ட், இது தண்ணீரை நிறைத்தனர் அப்படிங்கிறது கரெக்ட். இது ரெண்டுமே கரெக்ட், மாறாது. சரியான தொடர்களை தேர்ந்தெடுக்க. மறைந்து மறைத்து, பசி கண்ணை மறைத்தது கரெக்ட். உணவு உண்டதால் பசி மறந்தது கரெக்ட். பசி கண்ணை மறைந்தது தப்பு. உணவு உண்டதால் பசி மறைத்தது தப்பு. இப்போ ஆப்ஷன் 2, 3 தான் கரெக்ட். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான இணையை கண்டுபிடி. தொடுத்தல் தொடுதல். தொடுத்தல்னா பார்த்தல் பகிர்தல், இது வராது. தேடுதல் கிடைத்தல் வராது. தொடுத்தல்னா அணிதல், இந்த தொடுதல்னா தீண்டுதல். இந்த தொடுத்தல்னா பூ தொடுத்தல் அப்படிமாங்கல்ல, அது. இந்த தொடுதல்ங்கிறது நமக்கு தெரியும், தொடுறது. அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். இந்த தொடுதல்னா தீண்டுதல். இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. குவிந்து குவித்து. சந்தையில் குவிந்த குப்பையை அகற்றிட பணியாளர்கள் குவிந்தார்கள். தப்பு. சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். குவித்து. ஏன் தப்புன்னா இங்க குவிந்தனர், குவிந்து குவித்துன்னு தான் இருக்குது. மறுபடியும் குவிந்து அப்படின்னு வந்திருக்கு, அதனால தப்பு. இது இங்கதான் சந்தையில் குவிந்த குப்பையை வண்டியில் குவித்து வைத்தனர், இது கரெக்ட். சந்தையில் குப்பையை அள்ளி குவித்து வண்டி குவிந்தது, பார்க்கும்போது தெரியுது இந்த ஆப்ஷன் தப்பு. சந்தையில் குவிந்து வைத்த குப்பையை வண்டி குவித்தது தப்பு. அதுவும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பொருள் வேறுபாடு அறிதல். பொருத்தமான வினையை எடுத்து எழுது. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக, அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஷ். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்தான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வருகிறான். இப்ப இன்னும் வருகிறான்லாம் வராது, பள்ளியிலிருந்து வருகிறான் மட்டும்தான். இன்னும் வந்தாலே ஒண்ணு வரவில்லை, இல்ல வந்துட்டான் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா, வருகிறான் அப்படிங்கிறது வராது, ஆப்ஷன் தப்பு. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. அப்போ இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கண்ணன் டேஷ் நிலையில் பானைகளை டேஷ். கண்ணன் வனைந்தான் நிலையில் பானைகளை வளைத்த. அப்போ இது வராது. கண்ணன் வளைந்தான் பானைகள் வளைத்த, தப்பு. கண்ணன் வனைந்த நிலையில் பானைகளை வளைத்த, தப்பு. கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வளைத்தான். அப்போ அதான் கரெக்ட். இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிக. கல்வியின் சிறப்பை டேஷ் மாணவன் சக மாணவர்களுக்கு டேஷ் சென்றான். கல்வியின் சிறப்பை உணர்த்தி மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். உணர்த்தி மாணவன்கிறது வராது, ஃபர்ஸ்ட் இது வராது, தப்பு. கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான், இதுதான் கரெக்ட். அடுத்தது ஆப்ஷன் பார்த்துருவோமா. கல்வியின் சிறப்பை உணர்த்தி, அப்ப உணர்த்திங்கிறதுனால வராது. கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். இந்த நாங்கிறது சின்ன நான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால இந்த ஆப்ஷன் வராது, தப்பு. பொருந்து பொறுத்து. மின்விசிறி பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா என்று கவனி. மின்விசிறி சரியாக பொருந்தி உள்ளதா என்று பொருத்தி கவனி, இது வரவே வராது, தப்பு. மின்விசிறி சரியாக பொருந்தி உள்ளதா என்பது கவனி, தப்பு. மின்விசிறி சரியாக பொருந்தி உள்ளதா கவனி என்று பொருத்தி, இப்போ சென்டென்ஸ் தப்பு. அப்போ ஏ சென்டென்ஸ் தான் கரெக்ட்.
பொருத்தமான இணைகளை தேர்க. பிணைந்து பிணைத்து. பாம்புகள் பிணைந்தன, பாம்புகள் பிணைத்தன, தாம்புகள் பிணைந்தன, தாம்புகள் பிணைத்தன. பாம்புகள் பிணைந்தன அப்படிங்கிறது கரெக்டு. தாம்புகள், தாம்புனா கயிறு, பிணைத்தன. இப்போ 1 4 தான் கரெக்டு. ஆப்ஷன் 1 4 தான் கரெக்டு. அடங்கு அடக்கு. காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர். மனத்தை அடக்கினால் ஆசை அடங்கும். ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர். ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினர். இப்போ காவலர் அவங்க கண்டிப்பா அடக்குவாங்க, திருடர்கள் அடங்கிதான் போகணும். மனத்தை அடக்கினால் ஆசை அடங்கும், அதுவும் கரெக்டு. ஆசிரியர் அடங்கியதால், ஆசிரியர் எப்போதுமே அடங்க மாட்டார், ஆசிரியர் அடக்குவாரு, மாணவர்கள் தான் அடங்கி போவாங்க. ஏன்னா இது பிழையான தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. விரிந்தது விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகை விரித்தது. மழைக்காற்று மயில் தோகை விரித்தது, பூவின் இதழ்கள் வீசியதால் விரிந்தன. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரித்தது, மயில் தோகை விரிந்தன. மயில் தோகை விரிந்தது, பூவின் இதழ்கள் காற்று மழை வீசியதால் விரிந்தன. ஆப்ஷன் டி தப்பு. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரித்தது. விரித்ததுங்கிறதே விரிந்ததுன்னு தான் வரணும், தப்பு. இதுவும் விரித்ததுன்னு இருக்கு, அதுவும் தப்பு. அப்ப மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. மயில் தானா தோகை விரிக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பணித்து பணிந்து. முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தது. பணிந்து பணித்து எத்தனை வந்திருக்கு பாருங்க. இந்த பணித்துனா கட்டளை, இந்த பணிந்துனா அடங்கி போறது. இப்போ முதலாளி பணிப்பாரு, வேலையால் பணிஞ்சு போவான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துருவோம். முதலாளி பணிந்து அப்படின்ட்டு அப்போ தப்பு. முதலாளி பணித்ததும் வேலையால் பணித்து, வேலையாளுக்கு பணித்துன்னு வந்திருக்குது, அப்போ இதுவும் தப்பு. முதலாளி பணிந்ததும் முதலாளி பணிந்துன்னு வந்திருக்கு, அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மாறு மாற்று. மாற்று வேடத்தால் பரிசு பெறவில்லை என மனமகிழ்வு கொண்டால். மாற்று வேடம் மாறு வேடம் வந்திருக்கணும், அதனால தப்பு. சரிங்களா? மாறு வேடம் இட்டதால் மனம் மாறி பரிசு பெறவில்லை. மாறின்னு 2 தடவை வந்திருக்குது, மாற்றின்னு வரல, அப்ப இதுவும் தப்பு. மனம் மாறுபட்டதால் பரிசை மாற்றி கொண்டான். மனம் மாறுபடாது, மனம் மாற்றம் பெற்றதால் தான் வந்திருக்கணும், அப்போ இதுவும் தப்பு. மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டாள். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். திருந்து திருத்து. திருந்தனா நாம திருந்துறது, திருத்தனா திருத்துறது. மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். மனம் திருத்திய கைதியின், அப்போ இது வராது, தப்பு. மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருந்தினேன், அப்போ 2 தடவை திருந்தி திருந்தின்னு வந்திருக்குது, அப்போ வராது. மனம் திருத்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன், அப்போ இங்கே திருத்தியன்னு வந்திருக்குது, அப்போ இதுவும் வராது, இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். குவிந்து குவித்து. குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர். பூக்களை பிரித்தும் சேர்த்தும் வைத்தனர். குவிந்து குவித்தனர், பிரித்து சேர்த்துங்கிறது கிடையாது, அப்போ இது வராது. குவியாத பூக்களை குவிக்க முயற்சி செய்தனர். குவிந்து அப்படின்னு வந்துடும், குவியாத குவிக்கன்னு வந்திருக்குது, ரெண்டுமே ஆப்போசிட், வராது. பூக்கள் குவிந்தும் சிதறியும் கிடந்தன, இதுவும் தப்பு. அப்போ குவிந்து கிடந்த பூக்களை குவித்து வைத்தனர்ன்றது தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இருவினைகள் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து, எத்தனை தடவை இந்த கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க, அதே தான். பணித்துன்னா உத்தரவிடுதல், உத்தரவிடுதல், கட்டையிடுதல். பணிந்துனா கட்டுப்படுதல், பணிந்து போதல், எல்லாமே வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பணிந்து பணித்து. ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான். அப்போ ஆசிரியர் பணித்தார், மணி பணிந்தான், அப்போ இது கரெக்ட். அடுத்த ஆப்ஷனை பார்த்துருவோம். ஆசிரியர் வகுப்புக்கு வர பணிந்தவுடன், அப்போ ஆசிரியர் வந்து பணிந்த அப்படின்னு கொடுத்துருக்கிறது, வராதது, தப்பு. ஆசிரியர்
வகுப்புக்கு வர பணியாததால் மணி பணித்தான். இந்த பணியாது பணித்தான்லாம் வராது. ஒண்ணு பணிந்தான் பணித்தான் தான் வரணும். அது தப்பு. மணி வகுப்புக்கு வர பணிந்து ஆசிரியரை பணித்தான். அப்ப மணி வந்து பணிக்க முடியாது. ஓகேவா? அவன் பணிஞ்சுதான் போகணும். அப்ப ஆப்ஷன் டி தப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். விரிந்து விரித்து. விரிந்துனா நான் விரியறது தானா, விரித்துனா விரிச்சிறது நம்மளே. மறுபடியும் ரிப்பீட் ஆகிருப்பாங்க. மயில் தோகையை விரித்ததால் பூக்கள் விரிந்தன. காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. மயில் தானா தோகை விரிக்கும். அப்போ ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஸ்டின். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரொம்ப முக்கியம். இந்த வாட்டி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். நல்லா தெரியும் நமக்கு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சூரியன் தானா தான் மறையும். பொருளை நம்ம தான் மறைச்சு வைக்கணும். மற்ற ஆப்ஷன் வராது. பணிந்து பணித்து சரியான வாக்கியத்தை கண்டறிக. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன். அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். அப்போ நம்ம தான் பணிகிறோம். தாயின் பாதத்துக்குள்ள பணிகிறோம். அமைச்சருங்கிறதுனால அவர் பணிப்பார். அவர் கட்டளை தான் இடுவாரு. இப்போ அது எக்ஸ்ட்ரா ஆப்ஷனையும் பார்த்துருவோம். தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன். அமைச்சர் உதவித்தொகையை பணிந்தார். அவர் பணிய மாட்டார். இப்போ ஆப்ஷன் தப்பு. தாயின் பாதம் பணித்தார். தாயின் பாதம் பணிய மாட்டோம். பணித்த மாட்டோம், பணிவோம். தாயின் பாதம் பணித்து ஆசி பெற்றதால் உதவித்தொகையை வழங்க இயலவில்லை. இப்ப தாயின் பாதம் பணிந்துன்னு வந்திருக்கணும், பணித்துன்னு வந்திருக்கு. அப்ப இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். விரிந்தது விரித்தது, அதேதான். மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. பூவின் இதழ்கள் எப்போதுமே தானா விரிஞ்சிடும். மயில் தொகை அதுவாக தான் விரிக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துருவோம். திருப்பி இதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால ஒரு ரெண்டு தான், அந்த பணித்து பணிந்து விரிந்தது விரித்தது ஒன்று நல்லா பார்த்துக்கணும். மயில் தானா தோகை விரிக்கும். இங்க பாருங்க, இதுல விரிந்தனன்னு வந்திருக்குது. அப்ப இது தப்பு. இதுலயும் விரிந்தன வந்திருக்குது. இதுவும் தப்பு. இங்க மயில் தொகை மறுபடியும் விரிந்தனன்னு வந்திருக்குது. இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சேர்த்து சேர்ந்து. சேர்ந்து வைத்த பொருளை சேர்த்து தேடினார். தப்பு. சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினார். கரெக்ட். சேர்ந்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினார். தப்பு. ரெண்டு வேர்டுமே வரணும் அதுல. சேர்த்து வைத்த பொருளை சேர்த்து தேடினார். அப்ப இது ரெண்டும் ஒரே வார்த்தை வந்திருக்குது. அப்ப இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மறுபடியும் வந்து பணித்து பணி எத்தனை தடவை வந்திருக்கு பாருங்க. பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார். பெரியோரை பணிந்து வணங்கிய பின்ங்கிறது கரெக்ட். ஆனா உரிய பணிவிடை செய்ய பணிந்தாருன்னு பணித்தாருன்னு சொல்லணும். ஆனா பெரியவங்க பணிப்பாங்க, அது வராது. பெரியோரை பணித்து வணங்கிய பின். பெரியோரை பணித்து வணங்க முடியாது. தப்பு இது. பெரியோரை பணித்து வணங்கிய பின். அப்ப இதுவும் தப்பு. பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அழித்து அழிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். மரங்கள் அழித்ததால், மரங்களைன்னு வந்திருக்கணும், மரங்கள் அழித்ததால். ஒண்ணு மரங்கள் அழிந்ததால் வந்திருக்கணும். இது தப்பு. மரங்கள் அழியாததால் மனிதன் அழிந்தான். இது ஸ்டேட்மெண்டே தப்பு. மரங்கள் அழிந்ததால் மனிதன் அழித்தான். இதுவும் தப்பு. அப்போ மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான்ங்கிறதான் ஆப்ஷன் கரெக்ட். ஏ தான் கரெக்ட். விடைகளின் பொருளை கண்டறி. பணித்து பணிந்து. பணிந்து நடந்தால் உயர்வு வரும். ஒற்றுமையே உயர்வு. இதுல பணிந்து மட்டும்தான் வந்திருக்குது. பணித்து அப்படிங்கிறது வரல, அதனால இது வராது. ஒற்றுமையே உயர்வு. தப்பு. இது எதுவுமே வரல. மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர். அப்போ மன்னன் தான் பணிப்பாரு, மக்கள் தான் பணிந்து போவாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். பணிதலும் பணித்தலும் ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள். அது ஒரு பொருளை குறிச்சு வராது, வேற வேற பொருள் ரெண்டுமே. அப்போ இது வராது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அறுத்து அருந்து. கதிர் அருந்ததால் விரல் அறுத்தது. தப்பு. கதிர் அருந்து விரல் அருந்தது. ரெண்டுமே அருந்து அருந்துன்னு வந்திருக்குது. அப்போ இது தப்பு. கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. இதெல்லாம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சி தான் கரெக்ட். கதிர் அருந்த போது விரல் அறுத்தது. இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.
பொருந்து பொறுத்து. பொறுத்து இருந்ததால் காலம் கைகூடும். பொறுத்து இருந்ததால் காலம் கைகூடும். விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. வேலையில் பொருத்தினால் லாபம் அடையலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நல்லா பாருங்க, இந்த பொறுத்தார் மட்டும்தான் வந்திருக்கு, பொருந்துங்கிறது வரல. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. வேலையில் பொருந்தினால் லாபம் அடையலாம், இதுலயும் பொருத்தி மட்டும்தான் வந்திருக்குது, மற்ற ஆப்ஷன் வரல. அப்ப இதுவும் தப்பு. ஏ பாருங்க, பொறுத்து இருந்தால் காலம் கைகூடும், இது வராது. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து, ரெண்டுமே வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், மாத்தி அடிச்சிருவோம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். விரிந்தது விரித்தது ஏற்கனவே பார்த்ததுதான், திருப்பி பார்க்க தேவையில்ல. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க அதே கொஸ்டின், மறுபடியும் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குது. விரித்தது விரிந்தது, ஒரே ஆப்ஷன் தான் அது, மயில் தொகை தான் கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின், மறுபடியும் ரிப்பீட் ஆகும். சேர்ந்து சேர்த்து. மாணவர்கள் சேர்த்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்ந்து வைத்தனர், தப்பு. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார், தான் கரெக்ட். ஆசிரியர் சேர்ந்து வைத்தார், மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர். ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது தெரியுது தப்புன்னு. மாணவர்கள் சேர்ந்தார்களா, ஆசிரியர் சேர்ந்து வைத்தார், ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மாற்று. மாறுபாடு அறிந்து மாற்று. மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று. மாறுபாடு அற்ற சமூகமாக மாறு. மனிதராக மாறு, சமூகத்தை மாற்று. இதுல மாறுன்னு வந்திருக்கு, அதனால வராது. இதுல மாறுபாடு ரெண்டுமே மாறு மாறுன்னு வந்திருக்குது, அப்போ ஆப்ஷன் சி வராது. ஆனா மாறுபாடு அறிந்து மாற்று இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கிறதுனால இந்த ஆன்சரை மட்டும் கரெக்டா பாத்துக்கங்க. மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரிப்பீட் ஆனா ஆப்ஷன் பியே அடிங்க. பணிந்து பணித்து, இதுதான் அதே ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் தான். பணிந்து பணித்து. பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். இப்போ ஆசிரியர்களவங்க பணிப்பாங்க, பணிந்து நடக்க வேண்டும்னா யாரையோ ஒரு ஆள் சொல்றாங்க பசங்களை, ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்தது பார்த்துருவோம். இறைவனிடம் பணியாதவர்கள் பணித்தனர், பணிந்தனர்னு வரணும், தப்பு. பணியாதவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், இது ரெண்டு வேர்டுமே வரல. பணிந்தால் படிப்பறிவு வளரும், இதுல ரெண்டு வேர்டும் வரல. அப்போ ஏல தான் இந்த ரெண்டு வேர்டும் வந்திருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். புதைத்து. ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். புதைந்த பொருளை மறைத்து வைத்தல், இப்போ ரெண்டு வேர்டுமே வரல, வராது. புதையலை கண்டு மகிழ்ந்தான், இது ரெண்டு வேர்டும் வரல, தப்பு. ரவி புதைத்த புதையலை மறந்தான், இது ரெண்டு வேர்டும் வரல, தப்பு. அப்போ இந்த ஒண்ணுத்துலதான் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் சென்டென்ஸ் கரெக்ட். அவங்க கொடுத்துருக்க ரெண்டு பொருளும் வந்திருக்குது, அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சேர்ந்து சேர்த்து. ஒன்று சேர்ந்து வீட்டினை கட்டினர், சேர்ந்து சேர்த்துன்னு வரும், அப்ப இது ஒண்ணுதான் வந்திருக்குது, இது வராது. அனைவரையும் சேர்த்து கல்வியை புகட்டினர், இதுலயும் ஒரு வார்த்தை வந்திருக்கு, வராது. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர், சேர்ந்து வந்திருக்குது, சேர்த்து வந்திருக்கு, சென்டென்ஸும் கரெக்ட். சேர்த்து வைத்த சொத்து வீண் போகாது, இது ஒண்ணுதான் வந்திருக்குது, அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நீங்கு நீக்கு. பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு. இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு. என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு. தவறான பதிவுகள் நீங்க வேண்டும் என்று நினைத்து நீக்கிவிட்டேன். அப்போ கொஸ்டின்ல தவறான தொடர் தான் கேட்டிருக்காங்க. பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்குங்கிறது கரெக்ட். இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டும் என்றால் என் பெயரை நீக்கு அப்படிங்கிறது கரெக்ட். என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு அப்படிங்கிறது தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் தப்பு. இதுதான் இந்த விரிந்தது விரித்தது மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்குது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரித்தது. அந்த கொஸ்டின் மாத்தி கேட்டுருக்காங்க பாருங்க. ஒரே கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை ரிப்பீட் ஆயிருக்குது, ரொம்ப முக்கியம். மாறு மாற்றி. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார், இதுவும் ரிப்பீட் ஆயிருக்குது, ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன்
வேடத்தை மாற்றிக்கொண்டார். இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்க அடிக்கணும். அதனாலதான் நிறைய தடவை ரிப்பீட் ஆகுது இந்த கொஸ்டின் தான். பணிந்து பணித்து இதுவும் ரிப்பீட்டா இருக்குது. இறைவன் பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். இறைவனிடம் பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். கரெக்டு தான். மாறு மாற்று. மரமலையடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுது மாற்று வழிகாட்டி மாற்றினார். ரெண்டு தடவையும் மாற்று மாற்றுன்னு வந்திருக்குது. அப்ப இது வராது. மறைமலையடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாறினார். இதுலயும் மாறு மாறின்னு வந்திருக்குது. அப்போ இதுவும் வராது. மறைமலையடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார். மாறு மாற்றின்னு வந்திருக்குது. இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மறைமலையடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுது மாற்று மறுபடியும் மாற்று மாற்றுன்னு வந்திருக்கு. இப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சேர்ந்து சேர்த்து. சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர். பிரிந்திருந்த கணவன் மனைவியரை சேர்த்து வைத்தனர். சுற்றத்தார் சேர்த்து வாழ்ந்தனர் வராது. வராது. சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர். பிரிந்திருந்த கணவன் மனைவியரை சேர்ந்து வைத்தனர் வராது. சுற்றத்தார் சேர்த்து வாழ்ந்தனர். அப்ப எதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பொருள் வேறுபாடு அறிக. நெற்கதிர்கள் டேஷ் நிலத்தில் கரும்பு டேஷ்னர். நெற்கதிர்கள் விளைத்த நிலத்தில் கரும்பு விளைந்தனர். தப்பு அது. நெற்கதிர்கள் விளை இந்த விளையில வராது. தப்பு. நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர். இதுதான் கரெக்ட். இங்கேயும் விளைந்தன்னு வந்திருக்குது. வராது. அதனால இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மறுபடியும் ரிப்பீட்டா இருக்குது. விரித்து விருந்துங்கிறது மறுபடியும் ரிப்பீட்டா இருக்குது. சேர்த்து சேர்ந்து அப்படிங்கிற கொஸ்டினும் வேற கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.